வணக்கம் மக்களே. சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் முகநூலில் நீங்கள் இந்த விளம்பரத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹீரோ நிறுவனத்துடைய டீலர் வாய்ப்புகள், அசோசியேட் டீலர், அதாவது சப் டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அசோசியேட் டீலராக சேர்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, முதலீடு செய்வதற்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நிறுவனமான ஹீரோவுடைய விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. ஹீரோ டீலர் எடுத்தால் சம்பாதிக்கலாமா, வாய்ப்பு இருக்கா, ஹீரோ டீலர் எடுத்தால் எந்த மாதிரியான லாபங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய நிறுவனம் எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் அதில் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது, அரசியலை பற்றி தானே நீ பேசுவேன், ஆட்டோமொபைலை பற்றி பேசுகிறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய ஆட்டோமொபைல் சம்பந்தமான பதிவுகளையும் போட்டிருக்கோம். நான் ஆட்டோமொபைல் துறையில் கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 22 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒரு நபர். அதுவும் குறிப்பாக கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஏரியா மேனேஜர், ஸ்டேட் மேனேஜர் போன்ற பதவிகளில் வேலை செய்த ஒரு நபர் தான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த டூ வீலர்லேயும் ஒரு டூ வீலர் டீலர்ஷிப், அதுவும் குறிப்பாக ஹீரோ டீலர்ஷிப்பை எடுத்தால், அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் எடுத்தால் வெற்றி பெற முடியுமா, ஒரு சப் டீலராக எடுத்து வெற்றி பெற முடியுமா, அந்த அளவுக்கு மார்ஜின் இருக்குமா, லாபம் இருக்குமா, சம்பளத்துக்கு ஆள் வைக்கணுமே, ஷோரூமுக்கு இடத்த பிடிக்கணுமே, மெக்கானிக்கு சம்பளம் கொடுக்கணுமே, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்குமா, இதெல்லாம் பல கேள்விகள் அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு விடையாகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1990, 2000 இந்த காலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிவிஎஸ் டீலர்ஷிப் கிடைக்கிறதோ, ஒரு ஹீரோ ஹோண்டா டீலர்ஷிப் கிடைக்கிறதோ, ஒரு பஜாஜ் டீலர்ஷிப் கிடைக்கிறதோ, ஒரு ஹோண்டா டீலர்ஷிப் கிடைக்கிறதோ ரொம்ப குதிரை கொம்பான விஷயம், லேஸில் கிடைக்காது. ஒரு ஹீரோ டீலர் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் அவர் ஒருத்தர் தான் இருப்பார், மெயின் டீலர்னு சொல்லி ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காலங்களில் இருந்தது. நிறைய பேர் சம்பாதிச்சாங்க. பட் இன்றைய கால சூழ்நிலையில் அது அப்படி இருக்கா, ஆட்டோமொபைல் துறையில் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆட்டோமொபைல் துறையில் ஒரு 20லிருந்து 22 ஆண்டு காலம், அதுவும் குறிப்பாக கார் தயாரிப்பு நிறுவனங்கள், மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 20லிருந்து 22 ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறேன். நிறைய டீலர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மெட்ரோவில் இருக்கக்கூடிய டீலர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். டீலர்கள் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க, டீலர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க எந்தெந்த இடங்களில் பணத்தை விடுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்ன, எப்படி வேலைக்கு ஆள் கிடைக்காம திண்டாடுறாங்க, சங்கடப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்கூட பார்த்துருக்கேன். எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்தணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹீரோ நிறுவனம் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியாக விளம்பரம் போடுறாங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற முன்னணி நகரங்கள் மற்றும் 2ஆம் கட்ட நகரங்களில் இந்த மாதிரி அசோசியேட் டீலர் தேவைப்படுறாங்க, அதாவது சப் டீலர், சில இடங்களில் மெயின் டீலரே தேவை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு எடுத்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டீலர் அப்படிங்கிறத நம்ம தனியாக வச்சுக்குவோம். இப்போ முதல்ல சப் டீலர், அசோசியேட் டீலர்னு சொல்லுவாங்க. மெயின் டீலர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் வாகனத்தை வாங்கி நீங்கள் ஒரு ஷோரூமை வச்சு, சர்வீஸ் சென்டரை வச்சு நீங்கள் வாகனத்தை கஸ்டமர்களுக்கு விற்கணும். இது என்னுடைய கான்செப்ட் தான் அசோசியேட் டீலர்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் மாறுபடும். இப்போ பஜாஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க, ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர், அங்கீகாரம் பெற்ற சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா சப் டீலர்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு பேர்களில் மாற்றிருக்கும். பட் ஆனால் சப் டீலர், துணை டீலர் அப்படின்னு தான் அர்த்தம். பொதுவாக ஒரு மெயின் டீலர் ஒரு டைரெக்டாக ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கும்போது அவர் பேருக்கே பில் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஹீரோ நிறுவனம் அந்த யார் டீலர் எடுத்திருக்காங்களோ அவருடைய பேருக்கு, அந்த நிறுவனத்துடைய பேருக்கு பில் பண்ணி கொடுத்துருவாங்க, இன்வாய்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ஒரு சப் டீலர் இருந்து எடுக்கும்போது உங்கள் பேருக்கு பில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்தாச்சு, ஒரே விலை ஒரே வரி, அப்படி தான் ஜிஎஸ்டியுடைய கணக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட வாங்கி விற்க முடியும், அவ்வளோதான். ஒரு உற்பத்தியாளர்கிட்ட ஒரு மெயின் டீலர் வாங்கும்போது எனக்கு தெரிந்தவரை பார்த்தீங்கன்னா டீலர் மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6லிருந்து 8% அதான் இருக்கும். அந்த 6லிருந்து 8%, உதாரணத்துக்கு ஒரு வாகனம் 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 6லிருந்து 8% கிட்டத்தட்ட 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா அவருக்கு டீலர் மார்ஜின் கிடைக்கும். மேனுஃபேக்சரர் கொடுக்கக்கூடிய அந்த மார்ஜின் தான், லாபம் தான் 6லிருந்து 8%.
இது வந்து பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீலருக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க. ஒரு ஏரியா மேனேஜர் வருவார், ஹீரோ நிறுவனத்திலிருந்தோ ஹோண்டா நிறுவனத்திலிருந்தோ பஜாஜ் நிறுவனத்திலோ ஏரியா மேனேஜர் வந்து பார்ப்பார். அவருக்கு வந்து அந்த டீலர் வந்து டார்கெட்டை வைப்பார். ஏரியா மேனேஜராக இருக்கலாம், இல்லை டிஎஸ்எம்னு சொல்லுவாங்க, டெரிட்டரி சேல்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு பேரில் இருக்கவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த டீலருக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதம் நீங்கள் வந்து 400 வண்டி விற்கணும், 300 வண்டி விற்கணும், 250 வண்டி விற்கணும்னு சொல்லி டார்கெட் வைப்பாங்க. ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு 8% கிடைக்கும். இது வந்து ரீட்டைல் டார்கெட். அவங்க பில்லிங் டார்கெட், பில்லிங்னா வாங்குறது, மேனுஃபேக்சர்லேருந்து அந்த வாகனத்தை, 2 சக்கர வாகனத்தை, மோட்டார் சைக்கிளை வாங்குறதுக்கு உண்டான டார்கெட் தான் பில்லிங் டார்கெட். நீங்கள் எங்கிட்ட இருந்து இவ்வளோ பில் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணணும், அந்த பில்லிங் டார்கெட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 500 வண்டி, ஏன்னா ஒரு 250 வண்டி விற்கணும்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் உள்ள ஸ்டாக்கை நீங்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 300 வண்டி விற்கணும்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 600 வண்டி, 700 வண்டி, 800 வண்டி ஸ்டாக் வைக்கணும். ஸோ அவர் ஒரு 800 வண்டி ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மெயின் டீலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு. ஸோ அதெல்லாம் அவர் அந்த பில்லிங் டார்கெட்டெல்லாம் பண்ணால் தான் அவருக்கு 6லேருந்து 8 அந்த லெவலில் கிடைக்கும். தற்போது வேண்டுமானாலும் கூட ஒரு 10% ஆகிக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஓஇஎம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து மெயின் டீலருக்கு உண்டான ஒரு கண்டிஷன், ஒரு எஸ்ஓபின்னு சொல்லலாம். ஸோ இதே அடிப்படையில் தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. சர்வீஸும் இதே மாதிரி தான் இருக்கும். சர்வீஸுக்கு ஏரியா சர்வீஸ் இன்ஜினியர்னு ஒருத்தர் வருவார், இல்லை கஸ்டமர் கேர் மேனேஜர்னு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணணும், இவ்வளோ வந்து நீங்கள் ஸ்பேர்ஸ் ப்ரொக்யூர் பண்ணணும், லேபர் இவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்லாம் நிறைய க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. கன்சியூமர்ஸ் எங்கிட்டேருந்து வாங்கணும், ஆயில் வாங்கணும் அப்படின்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட முடியும். ஸோ அதே போல தான் இந்த சப்டீலர், இந்த சப்டீலர், அசோசியேட் டீலர், இவங்களுக்கு இந்த கண்டிஷன் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறதில்ல, இவங்க வந்து ஒரு மெயின் டீலர்கிட்ட தான் எடுத்து வாங்குறேன். அந்த அளவுக்கு மெயின் டீலர் உங்களுக்கு நிபந்தனைகளை விதிப்பதில்லை. மெயின் டீலர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் ஆஸ் பர் இந்த சிஏ நாம்ஸ், அதாவது கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி எப்படி சொல்லுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷோரூமை போடணும், அந்த ஐடென்டிட்டி பிராண்டிங் எல்லாம் அந்த மாதிரி பண்ணணும். ஒர்க் ஷாப் இப்படி போடணும், ஷோரூம் ஃப்ரண்டேஜ் இவ்வளோ இருக்கணும், ஷோரூம் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், ஒர்க் ஷாப் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், 2 ஹைட்ராலிக் பெஞ்ச் போடணும், நுமேட்டிக் கன் போடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. வாஷிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து காமன் க்ரைட்டீரியா. ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து டீலரும் சொல்லுவார், ஆஸ் வெல் மேனுஃபேக்சர்ஸும் இதே தான் சொல்லுவாங்க. அவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து காமன் கண்டிஷன். ஸோ இதில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே 6லேருந்து 8% அதே 10% உங்கள் மெயின் டீலர் உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை டிமாண்ட் பண்ணி தான் கேட்கணும். நார்மலாக அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா 100க்கு 100% சொல்லுவார். அவர் ஒரு வேளை ஒரு 8% வாங்கியிருந்தாருன்னா உங்களுக்கு நான் ஒரு 4% தர்றேன், 4% நான் தர்றேன், இல்லை ஒரு 5% தர்றேன் அப்படிம்பாரு. அதுக்கு அவர் கண்டிஷன் வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இவ்வளோ வண்டி எடுக்கணும், இவ்வளோ வண்டி ரீட்டைல் பண்ணணும், இவ்வளோ வண்டி விற்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ அது உங்களுக்கும் அந்த டீலருக்கும் இடையிலான அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இதன் அடிப்படையில் சார்ந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு டீலர்ஷிப்பில் எடுக்கும்போது அவங்க உங்களுக்கு போடக்கூடிய கண்டிஷன். பட் நீங்கள் இதை எடுத்து வெற்றி பெற முடியுமா? இதெல்லாம் சொல்லிட்டையா, இதெல்லாம் எடுத்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா, தற்போதைய கால சூழ்நிலையில், தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் 10லிருந்து 15லிருந்து 10% கீழே எந்தவித ஒரு வியாபாரத்தையும் நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலைத்தான் ஏற்படுது. ஏன்னா 10% கூட மார்ஜின் இல்லை, ஒரு 10-15% கூட மார்ஜின் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து அதில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம், கஷ்டம் அப்படின்னே நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோசியேட் டீலர், சப் டீலர்ஷிப் பிஸ்னஸ், ஆட்டோமொபைல் வாகன விற்பனை பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷோரூமுக்கு நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போடணும், அது கூட நீங்கள் பெண்களை போடலாம். பட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கை போடணும். மெக்கானிக் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். ஒரு நல்ல மெக்கானிக்காக கிடைக்கணும். மெக்கானிக் ஒருங்காக வேலைக்கு வரமாட்டான், அவன் திருடக்கூடாது. இந்த மிகப்பெரிய அளவில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைலாம் நிறைய டீலர்ஷிப்பில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் காணாமல் போயிடும், டூல்ஸ் காணாமல் போயிடும், ஆயில் இதாகிடும். பார்ட்ஸ் போட்டேன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் பார்ட்ஸை மாற்றிருக்க மாட்டாங்க, மெக்கானிக் எடுத்துகிட்டு போயிடும். அப்படி மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த மெக்கானிக்கலால் ஏற்படுத்தப்படும். மெக்கானிக்கல் வரமாட்டாங்க. நிறைய ஷோரூமில் போய் நீங்கள் பாருங்கள்,
அந்த கம்பெனிக்கு ஜிஎம் வேணும், சேல்ஸ் மேனேஜர் வேணுங்களாம் ரெக்குவயர்மெண்ட்டே இருக்காது இப்போதைய சூழ்நிலையில். ஏன்னா ஜிஎம் சேல்ஸ் மேனேஜர்லாம் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா சர்வீஸ் டெக்னீஷியன் இருக்க மாட்டாங்க, மெக்கானிக் வாண்டட், சர்வீஸ் அட்வைசர் வாண்டட், ஃப்ளோர் மேனேஜர் வாண்டட், கார் வாஷிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், ஸ்கூட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இந்த மாதிரியான அடிப்படை வேலைகளை செய்வதற்கு தான் இன்றைக்கி ஆள் கிடைக்காம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். ஸோ இந்த ஆட்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் அவன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான். அவன் வந்து 1000 ரூல்ஸ் பேசுவான். ரொம்ப அதட்டி பேசுனீங்கன்னா இப்போதைக்கெல்லாம் வேலைக்கு வரமாட்டான், விட்டுட்டு போயிடுவான். அவனை நம்பி நீங்கள் வண்டியை சர்வீஸுக்கு எடுக்க முடியாது, அவனை நம்பி நீங்கள் வண்டியை வாஷிங்க்கு எடுக்க முடியாது. எடுத்து போட்டால் சிக்கலாக போயிடும், நீங்கள் தான் கழுவ வேண்டியிருக்கும். ஸோ இந்த மேன் பவர் அப்படிங்கிறது இந்த துறையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இப்போதைய சூழ்நிலையில் சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் 15,000 20,000 குறைஞ்சி நீங்கள் சம்பளம் கொடுத்து ஆளை எடுத்தீங்கன்னா ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண லெவலில் ஒரு ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டினாலே எந்த வித இது இல்லாமல் பொட்டணத்தை வாங்கி அந்த பக்கம் சோத்து பொட்டணத்தை கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு 15,000 20,000 கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தனை ரொம்ப போட்டு கேள்வி கேட்டிங்கன்னா அவன் ஓடி போயிடுவான். இதுதான் நிலைமை. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொழில் ஒரு லாபகரமான தொழில் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அந்த லாபத்தை நீங்கள் ஒரு சப்டீலர் எடுக்கும்போது குறைந்தது ஒரு 10% நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசணும். அது உங்களுடைய அந்த வர்த்தக திறமை, வாய்ஜாலம், உங்களுக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றவர்களை வைத்து நீங்கள் அணுகக்கூடிய முறைகள், இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் எந்த ஒரு தொழிலுமே எந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுமே லாபம் இல்லாமல் அதை டிசைன் பண்ண மாட்டாங்க. லாபம் இருக்கும். பட் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போகிறோமா, கையில் வருதா, எக்ஸல் ஷீட்டில் லாபம்னு காட்டக்கூடாது, கையில் எடுத்துகிட்டு போகணும், மாத கடைசியில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் லாபம். அந்த லாபம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேன்பவர் இண்டெக்ஸ்டு பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து நிறைய மேன்பவர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பிஸ்னஸ். ஸோ மேன்பவர்களால் தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வர முடியும். ப்ரொடக்டிவிட்டி வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த தொழிலை நீங்கள் அனுபவம் இல்லாமல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கையை சுட்டுக்குவீங்க. இந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் அதுக்குண்டான அனுபவத்தை ஒரு டீலர்கிட்ட போய் வேலை பாருங்கள், 2 வருடம் வேலை பாருங்கள், 3 வருடம் வேலை பார்த்து அதை கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, தொழிலை கற்றுக்கொள்வதற்காக உங்கள் சொந்த பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ சென்னை போன்ற பெருநகரங்களில் நீங்கள் இந்த 2 வீலர் சப்டீலர்ஷிப் பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதுனா லாபம் வரும், மிகப்பெரிய அளவில் லாபம் இருக்காது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.